ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் 11. தன் தங்கை தன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினதை கேட்ட கதிரவன் கோபப்படாமல், சண்டை போட்டு எதையும் சாதிக்க முடியாது கையல், நம்மளோட கோபத்தை ஆதங்கத்தை அமைதியாக கூட காட்டலாம் என்றான். அப்பா சாமி, என்னை ஆள விடு, என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும், சரியா? எனக்கு தெம்பு இருக்கு, அது போதும் என்றாள் கயல். ஆராத்யா ஆச்சரியமும் பயமும் கலந்துதான் கயலை பார்த்தாள். தன்னை விட ரொம்ப சிறு பெண், ஆனால் ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறா என்று நினைத்தாள். அன்று இரவு தனி அறையில் தனியாக படுக்க சொன்னபோது பயந்து போனாள். ஐயோ, எப்படி தனியாக படுக்கிறது என்று பயந்து போனாள் கயல். கீழேதான் சீராளன் அறை. முதல் மாடியில் கதிரவன், ஆராத்யா, ஆஷா தங்கியிருந்தார்கள். இன்னும் 4-5 அறைகள் இருந்தது. அதில் ஒன்றில்தான் கயல்விழி தங்கி இருந்தாள். அண்ணன் கொண்டு வந்து விட்டுட்டு குட் நைட் சொல்லிவிட்டு கிளம்பும் போதே அவளுக்கு பயம் வந்தது. இவ்வளவு நேரம் அண்ணனை கலாய்த்தவள் இப்போ தனியாக படுக்க பயமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க என்று ஜம்பமாக படுத்தாள். ஆனால் அவளால் கண்ணை மூடக்கூட முடியவில்லை. பயத்தில் திக் திக் என்று அடைத்தது நெஞ்சம். ஏசி வேண்டாம் என்று காற்றுக்காக ஜன்னலை கதவை திறந்து வைத்து கொண்டுதான் படுத்தாள். ஆனால் காற்றில் ஆடிய திரைச்சீலையை கண்டே அவளுக்கு பயம் பம்பரமாய் சுற்றியது. அப்பத்தான் அவள் நினைவில் போன வருஷம் செத்துப்போன ராசாத்தி, சின்ன வயசு புருஷன் சந்தேகப்பட்டான்னு தூக்கு மாட்டிக்கிட்டா. அவள் பேயா அலையிறான்னு பக்கத்து வீட்டு கிளவி சொல்லும். விஷம் குடிச்சு செத்து போன ரேவதி புள்ள ஞாபகம் வந்தது. இப்படி ஊரில் அவச்சாவா செத்தவங்க ஞாபகமெல்லாம் இப்போ தான் அவளுக்கு வந்தது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எப்பவும் ஊருக்குள்ளே யாராவது இப்படி செத்தா கொஞ்ச நாள் பயத்தில் இவள் தூங்கவே மாட்டாள். அம்மா தான் திருநீறு பூச சொல்லி அவள் பக்கத்தில் படுத்து பேசிக்கொண்டே இருக்கும் போதே தூங்கி விடுவாள். அம்மா இறந்த பிறகு வீட்டில் படுத்த போதும் ஏதோ பயம், ஏன்னு சொல்ல தெரியல. ஆனால் சொந்தக்கார பெண்கள் சுற்றி படுத்திருந்ததால் பெரிதாக பயத்தை உணரலை. ஆனாலும் அம்மாவின் இறப்பிற்கு பிறகு அவள் நிம்மதியாக தூங்கவே இல்லை. அதுதான் உண்மை. வெளியே காவலுக்கு இருந்த நாய் வேறு ஒரு மாதிரி ஊளையிட அவ்வளவுதான். கயலுக்கு பயம் பிடித்து கொண்டது. பயத்தில் அழுகை பொங்கிக் கொண்டு வர அழுது கதறினாள். அம்மா, அம்மா, ஏம்மா என்னை தனியாக விட்டுட்டு போன? எனக்கு பயமாக இருக்குமா அம்மா, அம்மா என்று அழுது கதறினாள். லைட் எரிந்து கொண்டுதான் இருந்தது. இனியும் அவளால் இந்த அறையில் தனியாக இருக்கவே முடியாது என்று தோன்றியது. மெல்ல எழுந்து அறையை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். நல்ல வேளை, வெளியே மெல்லிய கலர் லைட் எரிந்தது. அவளுக்கு எதிரே இருந்த அறை ஆராத்யா அறை. அவங்க கூட படுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, என்ன பண்ணுறது? என்னை கூட்டிட்டு வந்தவன் அவன்தானே என்று பயந்து போய் அண்ணனின் அறை கதவை தட்ட அந்த சத்தம் கூட அவளுக்கு பயத்தை கொடுத்தது. அறைகளும் பெரியதாக இருந்ததால் பக்கத்தில் இல்லை. சத்தம் கேட்டு தூக்கத்தில் எழுந்து வந்த கதிரவனுக்கு கதவை திறந்ததும் அழுது கொண்டு நின்ற தங்கையை பார்த்ததும் பயந்து போனான். என்ன கயல் என்று கேட்கும் முன் அவனை கட்டிக்கொண்டு அழுது கதறினாள். அவனால் நம்பவே முடியவில்லை. இது கயல்தானா என்று கதவை சாத்திவிட்டு வந்து அவளை கூட்டி வந்து மெத்தையில் அமர வைத்துவிட்டு லைட் போட போக, ஐயோ, என்னை விட்டுட்டு போயிடாதடா என்று அவனை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அதை கண்ட கதிரவனுக்கு புரிந்தது. அம்மணி தனியாக படுக்க பயந்து போய் அழுகிறாள் என்று. ரிமோட்டை எடுத்து லைட்டை போட்டவன், கயலு, இங்கே பாரு. எதுக்கு பயம்? அண்ணன் இருக்கேன்ல என்று அவளை அணைத்து முதுகில் தட்டி கொடுத்து, பயப்படாதடா, ஒன்றுமில்லை என்று சொல்லி தேற்றினான். அவளோ, அண்ணா, எனக்கு பயமாக இருக்கு, நான் தனியாக படுக்க மாட்டேன் என்றாள். சரி சரி, படுக்க வேண்டாம், விடு என்று சொல்ல அவன் மடியில் தலை வைத்து அவன் ஒற்றை கையை பிடித்து கொண்டு அவள் தேம்பி தேம்பி அழுதபடி தூங்கி போக அவளை தூக்கி தலையணையில் போட போன போது விழித்து, வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுறாத என்று அவனை பிடித்து கொண்டாள்.
சரி சரி என்று அவளை சமாதானப்படுத்தியவன் எப்படி தூங்கினானோ. காலையில் அவன் எழுந்தபோது கயல் அவன் மார்பில் தலை வைத்து கையை பிடித்தபடி படுத்திருக்க அவன் அப்படியே மெத்தையில் சரிந்து தூங்கி போய்விட்டான். காலையில் அவன் கல்விழித்து பார்த்துவிட்டு மெதுவாக அசைய கயலும் எழுந்து விட்டாள். முதலில் அவளுக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்றே புரியலை. இது யார் வீடு என்றபடி நன்றாக விழித்து பார்த்த பின்தான், அட இது அண்ணா ரூம் தானே என்றபடி அவனை பார்க்க அவன் நக்கலாக சிரித்து கொண்டு இருந்தான். டே அண்ணா சிரிக்காத என்று அவள் சொல்ல, அடடா மேடம் ராத்திரி பண்ணின அலும்ப பார்த்துட்டு என்று அவன் தொடங்க அவள் கதவை திறந்து கொண்டு தன் அறைக்கு ஓடிவிட்டாள். கதிரவன் வாய்விட்டு சிரித்தான். இன்று அவளால் அவன் லேட், எனவே சீக்கிரம் கிளம்பி கீழே வந்தான். ஹால் சோஃபாவில் சீராளனும் பாக்கியாவும் அமர்ந்து பேசி கொண்டிருக்க ஆராத்யா அப்போதுதான் கிளம்பி வந்தாள். என்ன கதிர், ஏன் இவ்வளவு லேட்? காலையில் சத்துமாவு கஞ்சியும் குடிக்கல, இன்னைக்கு ஜிம்முக்கு போகலையா என்று பாக்கியா கேட்க, இல்லை மம்மி தூங்கவே ரொம்ப லேட், எப்போ தூங்கினேனே தெரியலை, அப்புறம் எப்படி என்றான். ஏன் கதிர், கயல் எங்கே என்று சீராளன் கேட்க, மேடம் இப்போ தானே என் ரூமில் இருந்து எழுந்து போனாங்க, வர லேட் ஆகும் என்றான் சிரிப்புடன். என்னது, உன் அறையிலையா, ஏன் என்று பாக்கியா கேட்க அவன் இரவு நடந்ததை சொன்னான். ஆராத்யா வாய்விட்டு சிரித்தாள். சீராளன் முகம் புன்னகையில் விரிந்தது. என்ன சிரிக்கிறீங்க என்று பாக்கியா கடுப்பாக கேட்க, இல்லை என் அம்மா மாதிரி உருவம்தான்னு நினச்சேன், இவ ஜெயா மாதிரி தைரியமான ஆளுன்னு நினச்சேன், ஆனால் இவளும் ராத்திரி நேரம் இருட்டு அப்படின்னா பயப்படுறா. என் அம்மா அப்படித்தான், எப்பவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அப்பாவுக்கும் எனக்கும் நடுவில் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு தான் அம்மா தூங்குவாங்க. பெரியவனா நான் வந்த பிறகு என் கையை பிடிச்சிக்கிட்டு தூங்குவாங்க. இவளும் அவங்க மாதிரியே தான் இருக்கா. ஜெயா நடு ராத்திரியில கூட சுடுகாட்டுக்கு போவா, அத்தனை தைரியமானவ என்றார். ஏதோ நினைவில் இந்த பேச்சு எனக்கு பிடிக்கலை என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருந்தார் பாக்கியா. அது கதிரவனுக்கு புரிந்தது. அதுவரை இந்த வீட்டிற்குள் சீராளன் அம்மா மனைவி மகள் பற்றி பேசினதே இல்லை. இப்பத்தான் முதன்முறையா அப்பா மகன் நடு வீட்டில் அமர்ந்து பேசுகிறார்கள். கயல் கீழே இறங்கி வந்தாள். அவள் பின்னே ஆஷா நைட் பேண்ட் ஷர்ட்டில் வந்தாள். குட் மார்னிங் ஆஷாமா என்றார் சீராளன். குட் மார்னிங் டாடி என்றவள் அப்பா மடியில் தலை வைத்து அம்மா மடியில் கால் போட்டு படுத்து கொண்டு, ராத்திரி யாரோ அழுத சத்தம் கேட்டது, தூக்கத்தில் எனக்கு எழுந்து பார்க்க முடியலை, உனக்கு கேட்டுச்சா ஆரா என்று ஆஷா கேட்க, சிரித்த ஆரா இரவு நடந்ததை சொல்ல வெடி சிரிப்பு சிரித்த ஆஷா, வெரி குட், உன்னை வச்சு செய்ய நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு. இனி பாரு, ராத்திரியில் நம்ம ஃப்ளோரில் எல்லா சத்தமும் கேட்கும் என்று சொல்ல கயல் அவளை முறைக்கிய பாக்கியா இப்போது சிரித்தாள். கயல் அண்ணனை கில்ல ஆ என்று கத்தியவன், குரங்கே கில்லாத, காலையில் எழுந்த உடனேயே இதை சொல்லணுமா, என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியே என்று முறைத்தாள். விடு விடு என்று கதிரவன் சிரிக்க, கதிர் நேற்று ஒரு நாள் சரி, இனி இவள் உன் கூட படுக்கக்கூடாது. இது என்ன பழக்கம்? அவ ஒன்றும் சின்ன குழந்தையும் இல்லை, நீ ஒன்றும் முட்டாளும் இல்லை. என்னதான் அண்ணன் தங்கைனாலும் ஒரே அறையில் தூங்கக்கூடாது. இது நல்ல பழக்கமும் இல்லை. கேட்குறவங்களும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க என்றார் பாக்கியா. சீராளன் ஏதோ சொல்ல வர, சீரா நான் சொல்கிறத ரைட் சென்ஸில் எடுத்துக்குங்க. நாளைக்கு உங்கள் பொண்ணு கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போகணும். கட்டிக்கிட்டவன் இதை கேட்டால் எப்படி நினைப்பான் என்று சொல்ல, முதல் முறை மம்மி என்று அதட்டினான் கதிரவன். அவ என் தங்கை, என் கூட பிறந்தவ. நானும் இங்கே வந்தப்ப பல இரவுகள் தூங்காமல் அழுதுருக்கேன். அப்பா என் கூட படுத்திருந்திருக்காங்க. கிராமத்தில் யாரும் தனி அறையில் படுக்க மாட்டாங்க, குழந்தைகளை தனியாக படுக்க விடவும் மாட்டாங்க. அதுவும் கயல் அம்மா கூடவே இருந்தவ, அதுதான் பயப்படுறா. நாளானா அவளே பழகிடுவா. தங்கையை பற்றி அப்படி பேசுகிறவனுக்கு, என் தங்கையை பற்றி அப்படி பேசுகிறவனுக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன் நான் என்றான். அவன் பேச பேச பாக்கியா முகம் கருத்தது. பின்னே இதுவரை பாக்கியா என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடும் கதிரவன் முதல் முறை தங்கச்சிக்காக பாக்கியா முன் குரலை உயர்த்தி பேசியிருக்கானே, இது நல்லது இல்லையே.
பாக்கியா எழுந்து உள்ளே போய்விட்டார். ஆமாம், நான் உன் கூட படுத்தா இந்த அம்மாவுக்கு என்னவாம் என்று கயல் கேட்க, வாயை மூடிக்கிட்டு வா என்று தங்கையை அழைத்து கொண்டு டைனிங் டேபிள் போனவன் சாப்பிட ஆரம்பித்தான். தங்கைக்கு பரிமாறி விட்டுத்தான் சாப்பிட்டான். ஆனால் அவனால் சாப்பிட முடியவில்லை. முதன்முறை மம்மியை எதிர்த்து பேசியிருக்கிறான். அது அவனுக்கு சங்கடத்தை கொடுத்தது. ஆனாலும் அவங்க இப்படி பேசினது தப்பு தானே. நல்ல வேளை கயலுக்கு அது புரியலை. காரணம், அவளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. கயல் சாப்பிட்டதும், கயல் நான் ஆஃபீஸ் போகிறேன், மதியம் இறங்கி வந்து டைனிங் டேபிளில் இருக்கிறத எடுத்து போட்டு சாப்பிடு, நான் வர நைட் ஆகும், ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நான் ஆஃபீஸே போகலை என்றவன் மம்மியின் அறை பக்கம் சென்றான். ஏனென்றால் பாக்கியா போகவும் பின்னாடியே அவளை சமாதானப்படுத்த சீராளனும் சென்றார். அறைக்குள் வந்த பாக்கியா உம்மென்று இருக்க, பாகி நீயும் இப்படி பட்டுன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்க கூடாது, அதுதான் அவன் டென்ஷன் ஆகிட்டான் என்றார். பாக்கியாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. சரி விடு பாகி என்றார். உங்கள் மகளை இங்கே கூட்டி வர போறேன்னு நீங்கள் சொன்னதும் நான் ஏன் பயந்தேன்னு இப்போ தெரியுதா? நேற்று வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்னை அடித்தா. இப்போ எனக்கும் என் மகனுக்கும் இடையே சண்டை வர வச்சுட்டா. ஒரு நாளும் என் மகன் என்னை எதிர்த்து பேச மாட்டான். ஆனால் வந்த மறுநாளே பேச வச்சுட்டா. இனி என்ன ஆகுமோ? இருந்த வெள்ளத்தை விரட்டுமா வந்த வெள்ளம் அப்படிம்பாங்க. அது மாதிரி போக போக இவ என்னை இந்த வீட்டை விட்டே விரட்டினாலும் ஆச்சரியம் மட்டும் இல்லை. இதோ இப்போ சும்மா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இந்த மாதிரி தான் அப்பவும் இருப்பீங்க. இதுக்குத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அங்கே உங்கள் ஊர்லேயே சொந்தக்காரங்க வீட்டில் காசை கொடுத்து இவளை பார்த்துக்க சொல்லிட்டு வாங்க. 6 மாதம் கழித்து உங்கள் சொந்தத்தில் யாராவது ஒரு பையனை பார்த்து அந்த ஊர்லேயே கட்டி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். எங்கே கேட்டீங்க என் பேச்சை? இந்த விஷயத்தில் கேட்கவே இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு தானே எல்லாம் செஞ்சீங்க. இது என் அண்ணன் வீடு, என் பிறந்த வீடு. ஆனால் இங்கே என் பேச்சை யார் கேட்குறா? நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கலாமே என்றார். அது எப்படி பாக்கியா முடியும்? சொந்தக்காரங்க பூரா உன் மகளை உன் கூட தானே கூட்டிக்கிட்டு போகிற. நல்லா பார்த்துக்க. இத்தனை நாள் தான் உழைச்சி ஓடா போனா, இனியாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி அவளை அங்கே விட்டுட்டு வர முடியும் என்றார்.